ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எந்த மழை வந்தாலும் என்ன வந்தாலும் தேவனை அறிகிற அறிவில் கர்த்தருடைய வார்த்தையை நாடி நாம் ஓடி வரும் பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்று நம்ம பார்க்க போகிற புக்கு யோபு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு, பிரசங்கி, சங்கீதம், நீதிமொழிகள்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் செய்யுள் நடைமுறையில் இருக்கும். செய்யுள்னா நம்ம பாட புத்தக செய்யுள் கிடையாது, எபிரேய மொழியின் செய்யுள் முறையில் இது இருக்கும். சரியா? இப்போ நம்ம யோபு புக்கு பார்க்குறோம். எத்தனை பேர் யோபு புக்கு படிக்கும் பொழுது தேவன் எனக்கு நல்லா வெளிப்படுத்தினார் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் படிக்கும் பொழுது ஆரம்ப காலத்துல எல்லாம் எனக்கு புரியல தான். ஆனால் காலப்போக்கில் மறுபடி படிக்கும் பொழுது என்ன விஷயம்னா ஆண்டவர் கொஞ்சம் புலப்பட வைத்தார். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? நீங்கள் யோபு புக்கு படிக்க சொல்ல எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்டுக்கிறேன். மறுதளிக்கலை. சரி, வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். படிக்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசுகிறது கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். அப்படி தானே? சரி, நம்ம இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சரியா? கர்த்தர் வார்த்தையை பலப்படுத்துவாராக. ஆவியானவர் நமக்கு யார் என்ன சொன்னாலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் யோபு வசனமே நமக்கு என்ன சொல்லி தரப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எடுத்த உடனே அவர் ஊர் பேரை சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்காரு. அந்த மனுஷன் உத்தமன். எப்படி? உத்தமன் ஆண்டவர் பார்வையில். சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். சரியா? அப்படி அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள்லாம் இருந்தாங்க. 7000 ஆடு 3000. ஆனால் செல்வ சீமான். யோபு எப்படி? செல்வ சீமான். ஏன்னா அவருக்கு இழந்து போய் திரும்ப கிடைக்க சொல்ல தங்கத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாருன்னு நம்ம அதில் இருந்தே தெரிய முடியுது. ஊத் தேசம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், ஊத் தேசம் இந்த ஈசாக்கோட பசங்க இருந்தாங்கள்ல, யாக்கோபு, ஏசா வாழ்ந்த ஏதோமியர் தேசத்தில் தான் ஊத் தேசம் இருந்தது. அது எந்த வசனம்னு சொன்னால் புலம்பல் 4:21. பாருங்க, இந்த தேசம் எங்கே இருந்தது அப்படின்னா புலம்பல் 4:21. அப்போ அவ்வளோ போதும். ஊத்ஸ் தேசவாசியாகி ஏதோம் குமாரத்தியன்னு சொல்லியிருக்கா. அப்போ ஏதோம் பக்கத்தில் இந்த ஊர் இருந்திருக்கு. சரியா? அப்புறம் இவர் எப்படி அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். அப்படி பார்த்தா அது எங்கே இருந்திருக்கணும்? ஆதியிலே இந்த புக்கு இருந்திருக்கணும் இல்லையா? இடையில இருக்கு. எப்படி நம்ம அதை வச்சு கண்டறியலாம் அப்படின்னு சொன்னால், இதற்கு பல முக்கிய காரணம் உண்டு. ஏன்னா மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்திலேயோ இவரை குறித்து ஏதாவது வந்திருக்கா? நியாயப்பிரமாணங்கள்லையோ மோசே இருக்கிற காலத்திலேயோ அவரை குறித்து எதுவுமே வரலை. அப்படி தானே? அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்தை குறிச்சோ அதில் தோன்றின ராஜாக்களை குறிச்சோ இவர் புக்கில் இருக்கா? இஸ்ரவேல் தேசமோ ராஜாக்களை குறிச்சோ நியாயப்பிரமாணங்களை குறிச்சோ மோசையை குறிச்சோ எதுவுமே இல்லை. அப்போ இவர் எந்த காலத்தில் இருந்திருக்கணும்? இதை விட இன்னொன்று என்னன்னா, ஆபிரகாமுக்குத்தான் ஆண்டவர் சர்வ வல்லவர் எல்ஷடாய்னு வெளிப்பட்டார். அந்த நாமத்தில் ஆபிரகாமுக்கு எல்ஷடாய், நானே சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டார். இவரோட யோபு புக்கில் பார்த்தீங்கன்னா 23, 27 நிறைய இடங்கள்ல சர்வ வல்லவர்னு யோபு வாயால் சொல்லியிருப்பார். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. சரியா? இப்படி தான் யோபு புக்கில் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவர் ஒரு பிரதான ஆசாரியனை போல தான் பிள்ளைங்க தப்பு செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலியிடுகிற
இப்போ எதையோ ஆடோ இந்த மாதிரி பலியிடுகிற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது. என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் காலத்துல இருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலங்கள்ல பிள்ளைய பலியிட கொண்டு போறாரா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை மேல கை போடாத, அதுக்கு ஒரு ஆடு பலி கொடுக்கப்படுது இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி யோபு பார்க்குறோம். அதே போல் கடைசியில் வந்து அவர் 140 வயசு வரைக்கும் அதுக்கு மேலே வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இந்த வயசெல்லாம் இவங்களுக்கு இருந்தது, ஆபிரகாம் இவங்களுக்கெல்லாம் இந்த வயசு இருந்தது. ஆக இந்த ஏக காலத்தில் அவர் வாழ்ந்தவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ என்னன்னா, சத்ரு வந்து யோபுவை பார்க்குறான். பிசாசானவன் யாரை பார்க்குறான்? இவன் இவ்வளவு செல்வ செழிப்பா அந்த பூமியில வாழ்றானே, எவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கான், இவன் மேல நம்ம கைய வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? பின்னொரு நாளிலே 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, தேவபுத்திரர்கள்லாம் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிக்காங்க. அப்ப யார் வந்து நிக்கிறா? சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறான். அப்ப பாருங்க, தேவபுத்திரர்கள் வந்து நிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்துல யார் வந்து நிக்கிறா? சாத்தானும் வந்து நிக்கிறா. அப்ப நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கிட்டோம், என்கிட்ட சாத்தான் வரமாட்டான்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆவியில அனலா இருக்கணும். ரட்சிப்பை பெற்றுக்கிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு ஆவியில அனலா அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவங்களா, அன்றாட ஆண்டவரை விசுவாசிச்சு அவர் வார்த்தைகளை என் வாயில பிரயோகிக்கிறவங்களா, வார்த்தையை எடுத்து அவனை அடிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு தான் இருக்கு. அவருக்கு எதிர்த்தாப்புலே போய் நின்றுக்கான்னா நம்ம முன்னாடி வந்து நிக்க மாட்டானா? நிப்பான். அவன் நின்றுக்கான் பாருங்க தைரியமா. வார்த்தை எடுத்து அடிக்கிற தைரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அவனுக்கு பயந்தான் நம்ம ஓடி போறது இல்ல. அப்போ இங்க பாருங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் கேட்கிறாரு. நீ எங்க இருந்து வர்ற? சாத்தான் அவருக்கு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். எப்படி? கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நின்னுக்கிட்டு பூமி எங்க உழவுனங்க, அங்க சுற்றி திரிஞ்சிட்டு வந்தேன்னு தைரியமா வேற பதில் சொல்றான். அப்ப கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றாரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் படைச்சவருக்கு தெரியாம இருக்குமா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு? பேர் சொல்லியே சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து இப்படி சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நான் வாழணும். கர்த்தர் என்னை குறித்து இப்படி ஒரு சாட்சி என்ன சொல்லணும்? சொல்லணும். அப்ப பாருங்க, அவன் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். நீ வந்து அவன்கிட்ட ஒருத்தன் களவு செஞ்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். அவன் எதுவுமே செய்யலைன்னு ஆண்டவர் இங்கேயே சொல்றாரு. முகாந்திரம் இல்லாம அவனை தண்டிக்கணும்னு நீ என்னைய எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இன்னும் தன் உத்தமத்துல உறுதியா தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் சொல்லுது, நீங்க தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானா பாரும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில் இருக்கிறான், ஆயிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. உடனே அவர் சந்நிதியை விட்டு பெறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் வியாதியை கொடுத்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை நீ என்ன செஞ்சாலும் என் மேலே வச்சிருக்கிற பக்தி வைராக்கியத்திலையும் பாசத்திலையும் அது நிற்கிற ஸ்ட்ராங்கில் வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீ இப்படி நினைக்கிற பார்த்தியா, தோளுக்கு தோலை கூட கொடுத்துருவான், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாத்தையும் கூட கொடுத்துருவான் மனுஷன். ஆனால் அவன் எலும்பைய நீங்கள் தொட்டு பாருங்களேன், அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஆண்டவர் சரி நீ பண்ணிக்க போ, ஆனால் என் பிள்ளை உயிரில் நீ கை வைக்கக்கூடாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பினோடனே
உடம்பு ஃபுல்லாக பருக்கலான ஒரு வியாதி, கொடூர வியாதி. ஒரு சிரட்டை கொட்டாங்குச்சி மாதிரி ஒன்றை எடுத்து அதை சொரிஞ்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளவுக்குள்ள கஷ்டப்படணுமா அவ்வளோ நிந்தைக்குள்ளையும் மனைவி சொல்றா, உன் உத்தமத்திலே நீ உறுதியாய் நின்று இந்த கர்த்தரை நீ இன்னும் பிடிச்சிட்டு இருக்கியே, அவரை தூசிச்சுட்டு நீ செத்து போயிரியா? நீ என்ன பாவம் செஞ்ச? நான் பார்த்துட்டு தானே இருந்த உனக்கு நீ ஒண்ணுமே செய்யலையே, ஏன் உனக்கு இந்த இது வந்தது? அவர் சொல்றாரு, இங்க பார், என் சுவாசத்தை குறித்து ஓன் நினைவுல தான் தப்பு தப்பா ஓடுது. அன்று அவர் எனக்கு செல்வ செழிப்பை அனுமதித்திருக்கும் பொழுது நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா? இப்பொழுது ஒரு தீமையை சாத்தா எனக்கு கொண்டு வந்திருக்குன்னா அவர் அனுமதிச்சிருக்காருன்னா நான் அவரை தூசிக்கணுமா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி முன்னாடி போய் அப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. சாம்பலை அதெல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணிட்டு என்ன பண்றாரு, நான் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் நான் தூசிக்க மாட்டேன். என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் சர்வ வல்லவர், எல்ஷடாய், எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு எதுவும் இல்லை. இந்த வைராக்கியத்தை யோபுகிட்ட கத்துக்கணும், இந்த வைராக்கியத்தை யோபுகிட்ட கத்துக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம வந்து இவரை யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அந்த 42 அதிகாரம் அதில் இருக்குது, சரியா? இந்த புக்கில் வந்து அவரை தூசிக்காததுனால, ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கிட்டதுனால இழந்து போனதெல்லாம் ரெட்டத்தனையாக பெற்றுக்கொள்கிறது தான் யோபு புக்கு, சரியா? இதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் 42 அதிகாரம் இருக்குது. 1-2 அதிகாரங்கள் எதை குறிக்குதுன்னா, அவருடைய அறிமுகம், அவருடைய செல்வ செழிப்பு, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய பிள்ளைகளை குறித்து இருக்கு. அதுக்கப்புறம் சாத்தானோட இடைப்படுதல் வருது, அவனால் சோதிக்கப்படுறது வருது. ஆனால் என்றைக்குமே வந்து ஒரு கஷ்டம்னு வர சொல்ல நான் நிறைய பேர் வாயில் பார்க்குறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றம் உள்ளவங்க எப்படி சொல்லிடுறாங்கன்னா, நான் வந்து ஆண்டவரால் சோதிக்கப்படுறேங்கிறாங்க. என்றைக்குமே ஆண்டவர் சோதிக்க விட மாட்டார், சோதிப்புக்குள்ளெல்லாம் கொண்டு வர மாட்டார், சிட்சிப்பார். தவறு இருந்தால் கண்டிச்சு உணர்த்த அவர் நம் தகப்பன், பரம தகப்பன். பொல்லாங்கினால் சோதிக்கிறது பிசாசு தான். அதை யாராவது எனக்கு தெரிஞ்சோ தெரியாங்களோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த வசனத்தை வச்சு அவங்களுக்கு சொல்லிடுவேன், பொல்லாங்கினால் சோதிக்கிறது பிசாசு தான். ஆண்டவர் ஒரு நாளும் சோதிக்கிறவரெல்லாம் இல்லை, சிட்சிப்பார், நம்மளை கண்டிச்சு உணர்த்துற தேவன். அது அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா நம்ம தேவன் அப்படிப்பட்டவர். அன்பு இருக்கு, தவறு செஞ்சா கண்டிக்கிற உள்ளமும் இருக்கு. இதுதானே தகப்பனுக்கு அடையாளம், இல்லையா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதுல இதை பார்க்குறோம். அடுத்து 3வது சாப்டர்ல இவருக்கு இவ்வளோ கஷ்டம் வரும் பொழுது அந்த அதிகாரத்துல புலம்ப ஆரம்பிச்சுறார். என் தாய் வயிற்றுல இருந்து வந்தேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை தாங்க முடியலன்னொன்னே தன்னை குறித்து தான் புலம்புறாரு, சரி? அப்புறம் 4லிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 3 பேரும் 2:11 பாருங்க. யோபுடைய 3 சிநேகிதராகிய தோமானியான எலிபாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தியனான சோப்பார். இவங்க யாராவது எபிரேயரா இருக்காங்களா, எருசலேமில் உள்ளவங்களா இருக்காங்களா? அப்படி போட்டிருக்கா, வெவ்வேறு ஊர் போட்டிருக்கு, ஆனால் ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டுக்கு இந்த நிலைமைன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஊரில் இருந்து யோபுவோட ஃப்ரெண்டு ஓடி வந்து பார்க்க வந்துட்டு அவர் நிற்கதியை பார்த்துட்டு, எப்படி வாழ்ந்த மனுஷன், பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு, பிள்ளைங்களே எடுத்துட்டா பிசாசு, சொத்து சுகம் போயிருச்சு, ஆஸ்திலையும் கைய வச்சான், உடம்புலையும் கைய வச்சுட்டான், மனைவியும் இருக்கிறா, மனைவி மட்டும் உயிரோட இருக்கிறா, மீதி எல்லாத்தையும் இழந்தாச்சு. இந்த இழந்த சூழ்நிலையில நிற்கதியா நிக்கிறத பார்த்துட்டு நோயோட வேதனை வேற துடிக்கிறாரு. 3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ இருந்து வராங்க. இது நல்ல குணங்கள். தேடி வந்து கஷ்டப்படுற நேரத்துல ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து ஆறுதல் சொல்றது நல்ல குணம். அப்பதான் ஒவ்வொருத்தரோட உண்மையான குணங்கள் தெரியும். கஷ்டப்படுற நேரம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணுங்கிறது இவங்க இதுல தெரியுது. வந்ததோட மட்டும் இல்ல, 7 நாள் அவரோட புசிக்காமலும் குடிக்காமலும் இருந்தாங்களாம். 7 நாள் தண்ணி கூட புசிக்கலையா, குடிக்கலையா, சாப்பாடு புசிக்கல. யார் இருப்பா 7 நாள் பட்டினியா? அப்படி இருந்திருக்காங்க. இருந்துட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் போக போக அவர் கூட உட்காந்துட்டு இருந்தவங்க, நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்க யோபு, அதனால உங்கள் ஆண்டவர் உங்களை தண்டிச்சிட்டார். 7 நாள் பட்டினியா? 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 7 நாள்
அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்ப நொந்து போய் இருக்கிறவங்கள வந்து பார்த்ததும் காணாது, நல்லது, சந்தோஷம். ஒரு குத்து குத்துனா எப்படி இருக்கும்? அந்த புண்ணுல போய் ஊசிய வச்சு குத்துனா, இன்னும் ரொம்ப நோகடிக்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில இது 32ல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் எலிகுன்னு ஒரு பையன் வரான். அவனும் இவங்க ஊர் கிடையாது. இந்த எலிகுங்கிற பையன் என்னன்னா, ஒரு வாலிப பையன். இவங்க பேசுனதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க பெரியவங்க பேசுனதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா, அவங்க இத்தனை அதிகாரம் வரைக்கும் பேசுற வரைக்கும் அவங்க பேச, அப்புறம் இவரு பேச, யோபு அதுக்கு பதில் சொல்ல, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பேச, அதுக்கு யோபு பதில் சொல்ல, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பேச, அதுக்கு யோபு பதில் சொல்ல, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த பையன் 32ஆம் அதிகாரத்திலேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் ஆண்டவரை பற்றி பேசுகிறேன், நீங்கள் என்ன இப்படியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க, அறிவில்லாமல் பேசுகிறாங்க, நீங்களும் ஏதோ செஞ்சுருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பையனும் என்ன செய்கிறான், பேச ஆரம்பிக்கிறான். இவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல குணத்தை என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், பெரியவங்க பேசும் பொழுது ஒரு வாலிப பையன் இருக்கும் பொழுது வாயை திறக்காம அடக்கமாக இருந்து அப்புறமா அவங்க பேசி முடித்த பிறகு தான் பேசுவார். இந்த நல்ல குணத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், கெட்ட விஷயங்கள் நமக்கு வேண்டாம். அப்போ இந்த நல்ல விஷயம் இந்த பையன்ட்டு என்ன, பெரியவங்க பேசும் பொழுது சிறு பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல பெரிய ஆள் மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கும் ஏதோ மனசில் தோணும். எல்லாரும் பேசி முடித்த பிறகு அதுலேயும் ஒரு பெர்மிஷன் கேட்டு நான் கொஞ்சம் சொல்லலாமா, நான் இவன் அப்படி தான் தொடங்குவான் எலிகு, நான் கொஞ்சம் பேசட்டுமா, இவ்வளோ நேரம் பொறுத்து இருந்தேன், பேசட்டுமா. இந்த பழக்க வழக்கத்தை எலிகுட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். அடுத்து 38ல் இருந்து 41 வரைக்கும் தேவன் யோபுகிட்ட பேசுகிறார். தேவன் யோபுகிட்ட பேசுகிறாரு, சரியா? அடுத்து 42ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, எப்போ தேவன் இடைப்பட்டுட்டாரோ, யோபுகிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரோ, யோபு என்ன பண்ணுறான், தன்னை முற்றிலும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணுறாரு யோபு, தன்னை முற்றிலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நீங்கள் பாவம் செஞ்சுருப்பீங்க அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். இவங்களுக்கு இங்கே ஆண்டவரை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்பொழுது அவன் சிறையிருப்பு மாறி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா, ஆமேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பக்குவமாக கற்றுக்கிட்டு வருது அதான். எனக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தாய்க்கு, என் தகப்படி எப்போவுமே சுயநலமாக ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. தனக்கு இல்லாமலாம் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு பட்டினியாக நிற்கிற உலகம் இது இல்லை. அதெல்லாம் சுயநலம் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. எங்கேயோ ஒரு பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு இருதயத்தில் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காகவும் நீ ஜெபி. இப்படியே மற்றவங்களுக்காக அவங்க பாரத்தை ஜெபிச்சு தாங்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லி தான் கொடுத்துருக்காரு வசனத்தில். அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபுவோட சிறையிருப்பே என்ன செய்யுது, மாறுது. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டைத்தனையாக பெற்றுக்கிறார். இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், 23:14 சொல்லியிருப்பாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவராக இருக்கிறார். பாருங்க, 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதே போல ஹல்லேலூயா 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், 13:16 அவரே என் ரட்சிப்பு. சரி, அப்ப பாருங்க, அவரே என் ரட்சிப்பு.
யாரு எனக்கு விடுதலை கொடுப்பா? ஏசப்பா தான் விடுதலை கொடுக்கணும். இவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தானே இருக்காரு. ரட்சிப்பு குறித்து பேசுறாரு பார்த்தீங்களா? அப்ப யோபுவும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? ஏசப்பா தான் விடுதலை கொடுக்க முடியும். அததான் அவர் சொல்றார், அவரே என் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அதே போல 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்படி இருக்க கேள்வி பாருங்க. ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? 12வது வசனம் பாருங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதே போல 18 பின்பகுதி பாருங்க. பிற்பகுதி, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. அப்போ ஞானம் எங்க இருந்து வரும், புத்தி எங்க தங்கும்னு சொல்றதுக்கு 28வது வசனத்தை பாருங்க. அதுலயே ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். மனுஷனை நோக்கி இந்த வார்த்தை வருது. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஏன்னா இவன் சன்மார்க்கனாவும் இருந்தான், அதே சமயம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக இருந்தான். அப்ப யோபு கிட்ட என்ன குணங்கள் இருந்திருக்கு? ஞானமும் புத்தியும் தங்கி இருந்திருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படித்தானே? வசனத்தை எடுத்த உடனே அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக உத்தமனும் சன்மார்க்கனும் இருந்தான்னு போட்டிருக்கு. அப்ப ஞானம் எங்க கண்டெடுக்கப்படுவது, புத்தி எங்க தங்குது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஞானம் ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் அந்த ஞானம். ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் முதல்ல ஆண்டவருக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும். அப்படித்தானே? இதெல்லாம் இருந்தா தன்னால அவர் மேல அன்பு வந்துடும். உண்மையா இல்லையா? அன்பை வளர்க்கறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. பயப்படுதலும் கீழ்ப்படிதலும் இருந்தா போதும், தன்னால அன்பு வந்துடும். அந்த அன்பு எனக்குள்ள இருந்தா புத்தி வரும். ஹல்லேலூயா. அறிவு எல்லாமே அவர் தான் தரணும். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஆண்டவர் யாரு 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 யாருன்னு சொல்லி நமக்கு அவரு தெரிவிக்கிறவர இருக்கிறாரு. அதே போல 33ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம்லாம் நீங்க வாசித்து பாருங்க. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட அந்த எல்ஷடாய்ங்கிற அந்த நாமம் இவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் வாயில எப்பொழுதும் என்ன சொல்றாரு? சர்வ வல்லவர் சர்வ வல்லவர்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 14வது அதிகாரம் 7வது வசனம். இளங்கிளைகள் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். கிளை கிளை இளங்கிளை தாசன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிளை எழும்பி செழிக்கும்னு சொல்லியிருக்காருல, ஒரு துளிர் விடும். ஏசாயா 11:1 சொல்லியிருக்காருல, ஒரு இளம் தளிர் துளிர்க்கும், ஒரு இளங்கிளை துளிர்க்கும். மகா பிரதான ஆசாரியனான யோசுவாட்ட சொன்னார். பிரதான ஆசாரியன் யோசுவாட்ட, உன் சந்ததியிலிருந்து ஆசாரியனாக ஒரு கிளை தோன்றும். மகா பிரதான ஆசாரியனாக கிளை இயேசு. இது இந்த மரம் ஒலிவ மர கன்றுகளை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார் தெரியுமா? நானே மெய்யான திராட்சை செடி, ஒலிவ மர கன்று சொல்லுவார்ல. ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒலிவ மர கன்றுவோட தன்மையை பார்த்தா வேரோட வெட்டி போட்டாலும் அதுக்கு அடியில அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்குமா. ஏன் தெரியுமா? நோவா பேழை உண்டு பண்ணிட்டு புறாவை பறக்க விட்டார்ல, முதல்ல போயிட்டு வந்துருச்சு. ஏன்னா கால் ஊன்ற இடம் இல்லை. அடுத்து வரும் பொழுது வாயில ஒலிவ இலையை கொண்டு வந்தது.
உலகமே அழிஞ்சு தண்ணியில நிக்கும் பொழுது அதுக்கு எப்படி கிடைச்சது ஒலிவ இலை? எல்லாம் அதுவும் அழிந்து, அந்த மரமும் அழிஞ்சு தானே போயிருக்கணும். ஆனா அந்த ஒலிவ மரத்துல அந்த கட்டை இருந்தா தண்ணீரின் வாசனையால அடியில அது துளிர்த்து அது வந்து நின்றுருக்கு, அது கவிட்டு வந்துச்சு. இந்த பூமியில வேற இது இந்த மரம் இருக்கு, நம்ம போய் தங்கலாம். அப்ப ஆண்டவர் அந்த ஒலிவ மரமா இருக்கிறாருன்னா அந்த மரத்துல தங்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்காரு தானே. ஹல்லேலூயா. இலைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது பாருங்க. எவ்வளவு அது அந்த இடத்துல நமக்கு இயேசுவை ஒரு அடையாளமா நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அந்த இளங்கிளை துளிர்த்து முளைச்சி வரும். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு அதே மாதிரி 41வது அதிகாரம் பாருங்க, 41:11. தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ரோமர் 11:35 எடுங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அந்த வசனம் இங்க இருக்கா? ஜோடு வார்த்தை. தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இங்க பாத்தீங்கன்னா 11:35 தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலே அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அதனாலதான் அந்த வசனத்துல வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆண்டவர் பேசுற வார்த்தைங்க. யாருங்க நமக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்காக ஆண்டவருக்கு முன்னாடியே விதைக்கிறோம்? எனக்கு நடந்தா நான் போய் செய்யறேங்கிறது விசுவாசம் இல்ல. எனக்கு நடக்கும், ஆண்டவர் எனக்காக, எனக்கு வசனம் என்ன பார்த்து எனக்கு முன்குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எல்லாம் அவரிடம் இருக்கிறதுன்னு இங்கதான் இருக்கு அந்த வசனம். அப்ப எனக்காக நிறைவேற்றுகிறவராக எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் அவருடையவைகள் என்றால் நான் எனக்கு நடக்கும் முன்பதாகவே அவருக்கு விதைத்திருக்கிறவளாக இருக்கிறேனா? எனக்கு முந்தி கொடுத்தவன் யாருன்னு கேட்காரு. விசுவாசம், என்னுடைய உள்ளத்துல அவரை குறிச்ச விசுவாசம். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகளை எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை எனக்கு சேரவர்னு இங்கதான் இருக்கு வார்த்தைகள். யோபு புக்ல தான் அந்த வார்த்தைகள் இருக்கு. இத்தனையும் யோபு நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்கிறோம். இன்னொன்னு வசனம் சொல்லுது, அவருடைய ஞானத்தினால் இந்த பூமி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க யோபு புக்ல வேதமே எழுதப்படாத காலங்கள்ல என்ன எழுதியிருக்கிறாரு? பூமி ஏதோ தட்டையா இருக்கு, ஏதோ ஒண்ணு அதை சுமந்துட்டு இருக்குன்னு எழுதியிருக்காரு. அப்ப அந்த அறிவியல் பூர்வமான அறிவுகளை ஆண்டவர் இவருக்குள்ள கொண்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆண்டவர் கேட்கிறாரு, நான் அந்த பூமியை அளந்து செய்ய சொல்ல நீ இருந்தியா, பாத்தியா, எல்லாமே கேட்கிறார். யோபு கிறிஸ்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு 19:25 சொல்றார் யோபுல. என் மீட்பர் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இயேசு ஆதியிலே இருக்கிறார், தேவகுமாரனாக. அந்த தேவகுமாரனை பார்க்கிறார். அப்புறம் சொல்றாரு, என் ரட்சிப்பு அவருடையதுன்னு சொல்றாரு. அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்றாரு. அப்போ இந்த ரட்சிப்பு இயேசுங்கிறதுக்கு தான் அடையாளம். அப்ப அவர் மனுஷகுமாரனா வர்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்ல, இரண்டாம் வருகையில் அவர் வந்து நிற்பார், நியாயம் தீர்ப்பார், என் சொந்த கண்களே பார்க்கும், அந்நிய கண்கள் அல்லன்னு எழுதியிருக்கார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர். அவருக்குள்ள வேதமே எழுதப்படாத காலங்கள்ல குறிச்சே கிறிஸ்து இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவையும் தேவகுமாரனையும் மனுஷகுமாரனையும் மீட்பு அவராலே வரும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை. இப்படி யோபு நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இப்படி கர்த்தர் அவர் எந்த விதத்தில் தூசிக்கல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஃப்ரெண்டுக்காக நீங்கெல்லாம் பேசினது, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம் பேசினது தப்பு. என் யோபு என்ன எந்த காலத்திலையும் அப்படி பேசல. நீங்க போய் அவன்கிட்ட சொல்லி சர்வாங்க தகன பலிங்களை இடுங்க நீங்க பேசினதுன்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் யோபுகிட்ட போய் சர்வாங்க தகன பலியை இட சொல்லி தான் பேசினதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான் பாரு, நீ என்ன பேசினதுக்கு ஜெபம் பண்றாரு. சிறையிருப்பு மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோபு இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. சாத்தான்ட்ட சொல்லியிருப்பாருல, என் பிள்ளை உயிரை தான் நீ எடுக்கூடாதுன்னு சொன்னேன், எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், என் பிள்ளை என்ன ஒரு வார்த்தை தூசிச்சானா? தூசிக்கப்பட்டா. பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகள்
எந்த காலத்திலையும் எந்த நிந்தனைகள் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நீர் தப்பு அப்படிங்கிறார். ஆண்டவர் பார்வையில் அவன் நீதிமானா தான் இருந்திருக்கான், சன்மார்க்கனா தான் இருந்திருக்கான், உத்தமனா தான் இருந்திருக்கான். அதுக்காக நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு கிடையாது. ஆண்டவருக்கே துன்பம் வந்தது. ஆனா அந்த உபத்திரவத்திலையும் நான் திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அந்த ஜெயம் நமக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த உபத்திரவம் யோபுக்கு இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பேசின உடனே நீதிமானுக்கு துன்பம் வர அப்படியெல்லாம் கிடையாது. வந்தாலும் என்னுடைய வார்த்தை தேவனை நோக்கி இருக்கும். அவரை என்னைக்கு நான் தூஷிக்க மாட்டேன். எனக்கு என்னைக்குமே ஜெயந்தான். அதனாலதான் இழந்து போன அந்த 10 பிள்ளைகளை கொடுக்கிறாரு, ஒட்டகங்களை கொடுக்காரு, ஆடு மாடுகளை கொடுக்காரு. எல்லாம் அவருக்கு சேருது, நோய் நொடி எல்லாம் போகுது. மறுபடி எல்லாரும் வந்து அவருக்கு தங்கத்தை கொண்டு கிஃப்டா கொடுக்குறாங்க. செல்வ செழிப்ப கடைசி அதிகாரங்கள்ல பெற்றுக்கொள்றாரு. தன்னை ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ஏதாவது தெரியாம பேசியிருந்தாலும் ஆண்டவரை என்ன மன்னிங்கன்னு தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. இந்த புக்ல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல பாடுகள் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தின் பாடுகள் நிரந்தரம் கிடையாது. அவை இனி வருகிற மகிமைக்காக நம்மளை நேரா நடத்தி கூட்டிட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அடுத்த நாள் புக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.